இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் பெண்களோட சேஃப்டி வந்து கம்மியாயிட்டே இருக்குது. நிறைய இடத்துல அவங்க வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த சிஸ்டம் தான் காரணம். பட் ஒரே ஒரு பர்சனை கை காட்ட முடியுமான்னு கேட்டால் ஐ வுட் பாயிண்ட் அவுட் டு அவர் ஆனரபிள் சிஎம் மிஸ்டர் சி ஜோசப் விஜய். ஆட்சிக்கு வந்து 30 டேஸ் தான் ஆகுது. அவரை போய் எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சிஎம் விஜயை சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஆக்டர் விஜய். ஆக்டர் விஜய்க்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் ப்ரூவ் இட் டு யூ இன் அ ஃபியூ மினிட்ஸ். எனக்கு அவரோட ஃபில்மோகிராஃபி என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. நான் வந்து ஒரு லேட் 80s கிட். நான் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறையா படம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்ததில்ல, பார்க்கவும் விரும்பலை. பிகாஸ் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரொம்ப அவரோட கிரேட் ஃபேனுன்னு சொல்லலாம். ஐ லைக் ஆல் ஹிஸ் க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஹிஸ் பியூட்டிஃபுல் டான்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எவ்வளோ பாய்ஸ்னஸாக இருக்குதுன்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐல் டெல் யூ. ஸோ அவர் ஆரம்பித்த படம் வந்து வெற்றி, குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி, நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா. இது எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. பட் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் த மூவிஸ் வந்து அவங்க அப்பா டைரக்ட் பண்ணது தான். ஸோ ஹீஸ் அப்சல்யூட்லி அ நெப்போ கிட். அவரோட சொந்த முயற்சியில் பெரிய கஷ்டப்பட்டாருன்னெலாம் சொல்ல முடியாது. எனிவேஸ் பட் ஸ்டில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மேபி நான் பாட்டு கேட்டிருக்கலாம், பார்த்ததில்ல. பூவே உனக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், இப்போவும் பிடிச்ச படம். ஆனால் வந்து அவரோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி படம் எதுவும் நடிக்கலை. வசந்த வாசல் தெரியல, பார்க்கல. மாண்புமிகு மாணவன், செல்வா, காலமெல்லாம் காத்திருப்பேன், இது எதுவுமே நான் பார்த்ததில்ல. அடுத்து லவ் டுடே. இந்த படம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். அதாவது ஸ்டாக்கிங் பற்றி நம்ம பேசணுன்னா எஸ்கே தான் எக்ஸாம்பிளாக எடுப்போம். பட் எஸ்கேக்கெல்லாம் குருக்கும் குரு வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து நீங்களாம் சொல்லலாம் இல்லையா, ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு காரணம் பெண்கள் தான், அவங்க வந்து கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறாங்க, அவங்க வந்து பின்னாடி அலைய விடுறாங்கன்னு. பட் இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து எந்த விதமான ஹிண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாள். 4 வருஷம் நம்ம ஹீரோ சார் வந்து அவங்கள ஸ்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால், அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக போகிற பொண்ணு. மற்ற பசங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாதுன்னு கொலுசு கூட போடாத பொண்ணு. அவங்கள இவர் ஸ்டாக் பண்ணி எந்தளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னா வந்து அவங்க அப்பாவே அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு அவங்களோட மெயின் எக்ஸாமுக்கே எழுத விடாத நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அப்பாவும் அது ரொம்ப நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு. எனிவே அவங்க கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம்லாம் எழுதிடுவாங்க. இந்த நம்ம சிஎம் சார், அதாவது விஜய் சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த பொண்ணை தேடுறேன்னு பெங்களூரில் வந்து அவங்க அப்பாவை கூட பார்க்காம அழிஞ்சிட்ருப்பாரு. அந்த டயத்தில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருவார். அது கூட தெரியாமல் அவர் வந்து பெங்களூரில் சுற்றிட்டுருப்பார். வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்க கூட மாட்டார். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பாவோட லாஸ்ட் ரைட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட தப்பை உணர்ந்துருவார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த விஜய் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பொண்ணுக்கிட்ட வந்து விஜய் பற்றி எடுத்து சொன்னதும் அந்த பொண்ணுக்கு வந்து லவ் வந்துடும். பட் ஆனால் விஜய் வந்து கடைசியில் மாதம் வந்து உன் பின்னாடி நான் சுற்றுனதே தப்பு, நான் வந்து இனிமேல் அந்த தப்பை செய்ய விரும்பலை அப்படின்னு அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ எந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சாங்கன்னே தெரியல. இவருக்கு எதுக்கு இந்த வெட்டி மாசுனும் தெரியல. இவர் இந்த படத்தில் செஞ்சது எல்லாமே அந்த பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணதும் அவங்க அப்பாவோட லாஸ்ட் ரைட்ஸ் செய்யாதது தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ. அடுத்து வந்து என்ன படம், ஒன்ஸ் மோர், ஒண்டர்ஃபுல் மூவி. அதாவது இவர் வந்து பெண்களெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இந்த படத்தில் ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா இவர் ஒரு ப்ளே பாய் இந்த படத்தில். ஆனால் அவரே சொல்லுவார் இந்த படத்தில், நான் வந்து குடியும் குட்டியுமா இருக்கேன் அப்படின்னு. அந்த குட்டின்றது யாருன்னா நம்ம தான், பெண்கள் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணு வந்து இதை ரொம்ப சீரியஸான லவ்னு நினச்சி இவர் ஃப்ளர்ட் பண்ணுறதை பார்த்து ஏமாந்து வந்துடுவா அந்த பொண்ணு. வீட்டை விட்டு ஓடி வந்துடுவா. அவர் வந்து நான் அந்த மாதிரி பழகலைன்னு சொன்னதும் சூசைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சூசைட் பண்ண பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ வந்து இவரை பழி வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. வந்ததுன்னு இவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு ட்ரூ லவ் வந்துடும். இது வரைக்கும் பார்த்த எந்த பொண்ணுங்கள்ட்டையும் வராதது வந்துடும். ஸோ ட்ரூ லவ்னால் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இங்கே வந்து விஜய் சாரோட லாங்குவேஜில் வந்து அது ரொம்ப சிம்பிள். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப அழகாக
மைதா மாவு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க தான் ட்ரூ லவ். ஸோ நிஜமாவே இந்த இதில் கேரக்டர் ஆர்க்கோ இல்லை ஸ்டோரி ஆர்க் எதுவுமே இருக்காது. அந்த பொண்ணை பார்ப்பாரு, ஹீ வில் ஃபால் இன் லவ் வித் ஹர். அதுக்கப்புறம் இது ட்ரூ லவ் தான் ப்ரூவ் பண்ண ஒரு சீன் வரும். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, இவர் இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணோட சூசைடுக்கு காரணமாக இருக்கிறதா ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போகிறாரு. ஏன்னா இந்த பொண்ணை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாருன்னு பார்த்தா அப்படிலாம் பண்ண மாட்டார். ட்ரூ லவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங்லேருந்து குதிப்பார். குதித்து சாகவும் மாட்டார், எப்படியோ பிடிச்சி தொத்தி மேலே வந்துடுவார். இதுதான் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் சீன். ஏன்னா நம்மலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக பில்டிங்லேருந்து குதிக்கிற பசங்களை டாக்ஸிக்கான பசங்க, மெச்சூரிட்டி இல்லாத பசங்கன்னு சொல்லுவோம். பட் இந்த படத்தில் இதுதான் ட்ரூ லவ்க்கான டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. இதனால் அந்த ஹீரோயினும் பழிவாங்க வந்த ஹீரோயினும் இவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த படம் பார்த்திங்கன்னா நேருக்கு நேர், வெரி ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இதில் இவரோட அண்ணா ரகுவரன் ஒரு பொண்ணை சீட் பண்ணியிருப்பாங்க. சீட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணதும், அவரோட ஒய்ஃப்கிட்ட சீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃப்டே கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ விஜய் சார் ஒரு மாசான டைலாக் சொல்லுவார். அதாவது என்னென்னா எங்கள் அண்ணன் சீட் பண்ணாலும் எவ்வளோ பெருந்தன்மையாக உங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அறிவாக அதை இது யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் இப்படி வாளாவிட்டியாக இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லிடுவார். இதுதான் அந்த படத்தோட மாஸ் டைலாக். இன்னும் நிறைய மாஸ் டைலாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் கௌசல்யான்னு ஒரு பொண்ணு, கௌசல்யா தான் ஹீரோயின். அதில் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் சம் ரவுடி பசங்களால் கௌசல்யாவுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ இவரோட எனிமி டீமில் இருந்து தான் யாரோ காப்பாற்றுவாங்க. அதனால கௌசல்யா அவங்க கூட பேசிகிட்ருப்பாங்க. இதை பார்த்து ஒரு நல்ல லவ்வர்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்க உனக்கு தெரியுமா, அவங்க ஆக்சுவலி என்னோடய எனிமி டீம்னு சொல்லியிருக்கலாம் டேரெக்டாக போய். அதை விட்டுட்டு அந்த எனிமி டீம்கிட்ட போய் ஏன் ஆள் கூட நினக்கு என்ன பேச்சு அது இதுன்ட்டு கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக உன் ஆளை கூட உன்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு, நீ ஒரு பொட்டை அப்படின்னு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பொட்டைன்றது டீஸ் பண்ணுற வேர்டா, ஏன்னா பொட்டைன்னா கேர்ள்ஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு அந்த டீம் தான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோஸாக அதுக்கு மேலே இதை ஒரு மானக்கேடாக எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணாக என்னை சொல்லிட்டாங்க, எவ்வளோ கெட்ட வார்த்தை இது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டீமை போட்டு அடிச்சிடுவார். ஸோ இந்த மாதிரி பல தற்குறித்தனமான வேலைகளை தான் இந்த படத்தில் செஞ்சுருப்பாங்க. அடுத்த படம் நேருக்கு அடுத்த காதலுக்கு மரியாதை, இன்னொரு அழகான மூவி, அவரோட செகண்ட் டேர்னிங் பாயிண்ட். பட் இந்த மாதிரி மூவிஸும் அதுக்கப்புறம் அவர் நடிக்கலை. டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தால் கூட அதில் மிசோஜினி இல்லைன்னா நடிக்க மாட்டாருன்னு ஒரு உறுதி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து நினைத்தேன் வந்தாய், இது ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவி. நம்மலாம் எத்தனையோ காரணங்களால் லவ் பண்ணுவோம். ஏன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்றது கேவலமான ரீசனாக கூட அதுக்குள்ளே லவ் பண்ணால் கூட மன்னிச்சலாம். பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கனவில் ஒரு பொண்ணோட இடுப்பில் மச்சம் தெரிஞ்சுதான். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட இடுப்பையும் பார்த்துட்ருப்பார், யார் இடுப்பில் மச்சம் இருக்குன்னு. அந்த மீன் டைமில் அவருக்கு ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். அப்போயும் சொல்ல மாட்டார், நான் வேறு ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு என்ன டவுட்டுனா, அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு இடுப்பில் கூட மச்சம் இருக்கலாம் இல்லையா, அதனால் அதையும் சொல்ல மாட்டார். ஃபைனலி இந்த இந்த என்கேஜ் ஆன பொண்ணும் அந்த மச்சம் இருக்கிற பொண்ணை கண்டுபிடிச்சிடுவார். 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து அந்த லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பார். ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பார் இந்த படத்தில். பட் அதுதான் ஹீரோட குவாலிட்டின்னு அங்கேயும் காட்டியிருப்பாங்க. எனிவேஸ், பிரியமுடன் இது ஒரு ஆன்டி ஹீரோ படம் தான் சொல்லுவாங்க. பட் ஃபைனலி அதில் ஆன்டி ஹீரோவானே நமக்கு வித்தியாசம் தெரியாத அளவு இமோஷனை புரிஞ்சு விட்டுருப்பாங்க. அதாவது இவர் ரொம்ப பொசசிவான டைப். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். பட் அவரோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணை ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருப்பார். ரத்தம் கொடுத்தா தான் லவ் வரும்னு நினச்சிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டோட பேரில் ஆள் மாறாட்டம் பண்ணி ஃப்ரெண்டை ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணிடுவார். இந்த பொண்ணோட அப்பாவை வேணும்ன்ட்டே கொலை பண்ணிடுவார். இவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டராக இருப்பார். பட் ஸ்டில் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போலீஸ்லாம் இவர் தான் மோசமானவர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான நெஞ்ச நக்கிற சீனை வச்சு இவர் தான் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணுவார். அதாவது அது என்ன சீன்னா, அந்த பொண்ணு அவளோட லோலாவுக்கு பாப்பா விஜயோட பாக்கெட்டில் இருந்து. அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், நான் ராஜஸ்தானில் உன்னை முத பார்த்தப்பே லவ் பண்ணிட்டேன் அப்படி. அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் லவ் பண்ணாராம். இதுதான் ஒரு பெரிய நெஞ்சை
கிளிக்கும் காதல் கதை. அவள் வந்து அப்பயே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், நீ கிடைக்காம போயிடுவேன் தான் நான் இவங்களெல்லாம் தெரியாமல் கொன்னுட்டேன் அப்படிலாம் சொல்லி ஒரு இமோஷனை புழிஞ்சிருப்பார். புழிஞ்சிட்டு செத்தும் போயிடுவார். பட் இந்த பொண்ணும் அதை நினச்சி அழுதுகிட்ருப்பா. எனிவேஸ் இது ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுலேயும் வந்து அவருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ரோலாகவும் இது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு பிஜிஎம்மும் கொடுத்துருப்பாங்க. நிலாவேவாக பார்த்ததில்ல, துல்லாத மௌனமும் துள்ளும் இது ரொம்ப அமேசிங்கான படம். ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதில் மிசோஜினிஸ்டிக்காக ஒரு லைன் கூட இருக்காது. பட் விஜயே அவரோட வாயால் இது நான் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ண படம்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். மிசோஜினி இல்லைன்னா அவருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து என்றென்றும் காதல், இதெல்லாம் வந்து நீங்கள் கோவில் கட்டி கும்பிடலாம் அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து விஜயும் ரகுவரனும் மாற்றி மாற்றி வாழ்க்கை கொடுப்பாங்க இன்னொரு பொண்ணுக்கு. என்ன வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை கொடுக்குறதாம்மா. அதை விட ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது ஒரு பொண்ணு வந்து பாவம் அவங்க கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலைன்னு டிவோர்ஸ் ஆகி அடுத்து மூவ் ஆன் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கும். இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு அஃபேர் வச்சுட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்காது. ஜஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிருக்கும். அதுக்கு அந்த பொண்ணை போட்டு கிளின்னு கிளிப்பாக இருப்பாருங்க. நம்மலாம் வந்து செத்தே போயிடுவோம் அதை கேட்டு. அதாவது இதெல்லாம் நம்ம நாட்டோட கல்ச்சரே இல்லை, நம்மலாம் ஒருத்தங்கள்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படி இப்படின்னு நமக்கு ஒரு லெக்சர் அடிப்பார் அந்த பொண்ணுக்கு அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். அடுத்து வந்து கண்ணுக்குள் நிலவு, இதுவும் ஒரு நல்ல படம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் கூடயே நடிக்கலை, ஏன்னா இதுலேயும் மிசோஜினி எதுவும் இருக்காதுன்றதுனால. அடுத்து குஷி வந்து 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம் தானேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுலேயும் நம்ம தலைவர் வந்து ஒரு மாசான ஒரு டைலாக் சொல்லுவார். ஒரு பொண்ணு அவளுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது பையன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டே போய் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு பொண்ணு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சு அது பின்னாடி 10 பசங்களை வச்சு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுற 10 பசங்களோட ஒரு பாட்டு போடுற ஐட்டம் சாங் கல்ச்சர் வந்து விஜய் படத்தில் நிறையா இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு புது கல்ச்சரே ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு படம் ஒரு பாட்டு மட்டும் இல்லை, காமெடி ட்ராக் மாதிரி ஆப்ஜெக்டிஃபை ட்ராக் அப்படின்னு ஒரு ட்ராக்கே வச்சுருப்பாங்க மும்தாஜ் வச்சு. எனிவேஸ் அடுத்த படம் வந்து பிரியமானவளே. இந்த படத்துலேயும் கூட உன் குழந்தைக்கு வந்து என் இனிஷியல் வைக்கணும்னா உன் பேர் பின்னாடி என் பேரை போடணும் அப்படிலாம் சொல்லியிருப்பார். இதுவும் ஒரு யூஷுவல் விஜய் மூவி தான் வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து த யூஷுவல் கிக்கி பிக்கி தான், எல்லாருக்கூடையும் ஃப்ளர்ட் பண்ணுவார். பட் இருக்கிறதுலே அழகான பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் மிச்ச பொண்ணுங்களெல்லாம் ஏச்சி போ, நான் வந்து இந்த பொண்ணை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அந்த ட்ரூ லவ் எதுக்குன்னா இருக்கிறதுலே அந்த பொண்ணு தான் இது வரைக்கும் அவர் பார்த்ததுலேயே அழகான பொண்ணாக இருக்கும். அந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு அடுத்து இவர் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு விட்டு போன பொண்ணு யாராச்சும் வந்து பழி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அது சாச்சா உச்சான்னு ஒரு டைலாக்லாம் போடுவார். அது அந்த படம் அந்த மாதிரியே. அடுத்து பத்ரி, இது வந்து கிளாசிக் மூவி. விஜய் ஃபில்முன்னு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பொண்ணு இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவ்வளோ நல்ல டைப். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. பட் அந்த பொண்ணு விஜயை லவ் பண்ணுவாங்க ஒன் சைடாக. பட் விஜய் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் வரும். அதுவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரிச் கேர்ளாக ஒயிட் ஃபிகராக அப்படின்னு எஸ்டிஆர் ரேஞ்சுக்கு அவர் ட்ரை பண்ணி ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணுவார். அதுவும் எப்படி கரெக்ட் பண்ணுவார்னா, ட்ரூவாக லவ் பண்ணிலாம் இல்லை, இந்த ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்டோட கரேஜ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அவர் காருன்னு சொல்லி சீட் பண்ணி லவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு. தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போகும்போது யார் மேலே தப்பு, நம்ம விஜய் சார் மேலே. இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை சீட் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு 15,000 ஏமாற்றி வாங்கி மோதிரம்லாம் வாங்கி அந்த லவ்வர் கொடுத்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டர் வந்து நல்ல ஆள் மாதிரி போர்ட்ரே பண்ணி அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு தான் கெட்டவ மாதிரி இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இவர் பண்ண எல்லா தப்புக்களும் எல்லா கேவலமான அசிங்க பிடிச்ச திங்ஸையும் வந்து
காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவரோட மசில் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஃபைனல் சீனில் பாக்ஸிங்கில் ஜெயிச்சிருவார். அந்த ஜெயிச்ச ஒரே காரணத்தினால அந்த நல்ல பொண்ணு வேற இவரோட சேர்த்து வச்சுருவாங்க. அடுத்த படம் வந்து ஷாஜஹான். அதாவது இது வரைக்கும் அவர் தான் பொண்ணுங்களை ஸ்டாக்கிங் பண்ணிகிட்ருப்பார். இப்போ வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாரு மிச்சவங்களுக்கு. ட்ரெயின் பண்ணி மிச்சவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் இவரோட வேலை இதில். அடுத்த படம் வந்து தமிழ். இந்த மாதிரி வந்து பிரியங்கா சோப்ராவை இதை விட கேவலமாக நீங்கள் எந்த படத்துலையும் பார்க்கவே முடியாது. பிரியங்கா சோப்ரா மட்டும் இல்லை, எந்த ஹீரோயினுமே எந்த படத்துலையும் இந்த மாதிரி கேவலமான பார்க்க முடியாது. ஏன்னா அதில் வந்து அவங்களோட ரோல் வந்து லிட்ரலி அந்த ஹீரோவுக்கு கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விஜய் படத்தோட ஃபார்முலாவே இதுதான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இவர் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றுவார். செகண்ட் ஹாஃபில் அவருக்கு கேரக்டர் ஆர்க் வந்துடும், கதை வந்துடும். அதனால் அவர் கதையை நோக்கி போவார், ஹீரோயின் இவங்க பின்னாடி சுற்றுவாங்க. எனக்கு நல்லா அவருக்கு ஹீரோயினை காணும்னு நான் செகண்ட் ஹாஃபில் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இவர் ஏதோ மாதம் ஏதோ பண்ணிகிட்ருக்கும் போது ஹீரோயின் பால் பேக்கெட் அந்த இடத்துல வாங்கிட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கன்றாவி நடக்கும். அது வந்து தமிழனில். அடுத்து யூத்லலாம் வந்து அவர் வேறு ரேஞ்ச் மாஸ் டைலாக்லாம் வச்சுருப்பார். அதாவது அம்மான்ற ஸ்தானம் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு லிட்ரலாக இந்த டைலாக் இப்படியே சொல்லியிருப்பார். இதே மாதிரி ஒரு கேவலமான மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு வேறு சொல்லியிருப்பார். இந்த கொடுமையெல்லாம் தாண்டியும் பொண்ணுங்கள்லாம் வந்து அவர் படத்தை தான் போய் பார்ப்பாங்க. பட் பசங்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பார். அடுத்த படம் வந்து பகவதி, கருமு பிடிச்சி. இதுலேயும் ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது, சும்மா ஒரு ஷோ பீஸாக தான் இருப்பாங்க. பட் இந்த படமே எதுக்கு இருக்குதுன்னு தெரியாததுனால அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அடுத்த படம் வந்து வசீகரா. வசீகராவில் வந்து பெருசாக மிசோஜினின்னு இருக்காது, பட் ஸ்டில் கொஞ்சம் மிசோஜினிஸ்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட கையை பிடிச்சிட்டாலே அந்த பொண்ணோட கல்யாணம் நின்றுடும். அதுக்கப்புறம் இவர் திரும்ப போய் வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த மாதிரி சில கோமாளித்தனங்கள்லாம் இருக்கும். அடுத்து புதிய கீதை. இதெல்லாம் ரொம்ப ஒரு காமெடி படம். இவர் வந்து ரொம்ப சூப்பர் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் பெஞ்சர், பயங்கர அறிவாளி, அது அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருப்பார். பொண்ணு வந்து ஒரு லூசு பொண்ணாக இருக்கும், டிப்பிக்கல் ஃபார்முலா. பொண்ணுக்கு வேறு எதுவும் பெருசாக. ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் வந்து இதில் ஃப்ரெண்டை லவ் பண்ணுவார். மிச்ச படத்துலலாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக இருக்கும். அது ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதுலேயும் அந்த குஷி படம் மாதிரியே அந்த சைட் ட்ராக், காமெடி ட்ராக் மாதிரி அப்ஜெக்டிஃபைங் ட்ராக்குக்கு ஒரு பொண்ணை போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து திருமலை, நல்லா இருப்போம் அந்த படம். டிப்பிக்கல் யூஷுவல் கதை தான், பெருசாக ஒன்றும் இல்லை. மிசோஜினி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், பட் ஓகே, எனக்கு சொல்லி வாயெல்லாம் வலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து உதயாலேயும் வந்து இவர் வந்து பெரிய அந்துவாக இருப்பார், இதுவாக இருப்பார். ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. ஹீரோயின் வந்து இவர் காப்பாற்ற கூப்பிட்டு என்ன சொல்கிறது, எதுலேயோ மாட்டிக்குவார். அதனால் இவங்க வந்து ஏதோ லாயர்கிட்ட போய் அழுவாங்க. அந்த ஒரு சீனுக்காக தான் ஹீரோயின் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் கில்லி. அதுலேயும் வந்து ஹீரோயின் ஈக்குவலாகவே வந்தால் கூட இவர் தான் வந்து ஃபுல்லாக காப்பாற்றிட்டுருப்பார். அந்த ஹீரோயின் வந்து ஒரு டம் கேரக்டராக இருப்பாங்க. எப்போ பாரு எல்லா இடத்துலையும் மாட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இன்டென்ஷனலாக பண்ணாங்களா என்னன்னு தெரில, பட் ஹீரோயின் தான் வந்து ஈஸியாக முடிய வேண்டிய வேலையெல்லாம் கஷ்டமாக்கி விட்டுட்ருப்பாங்க. அடுத்து மதுரை. இதெல்லாம் வந்து நான் சொல்லவே தேவையில்ல, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வர ஒரு பாட்டும் சரி, ஆப்ஜெக்டிஃபைங்லாம் பீக்கில் இருக்கும். அடுத்து வந்து திருப்பாச்சியிலலாம் ஹீரோயின் எதுக்குன்னு நம்ம கேட்கலாம். லிட்ரலாக டான்ஸ் ஆடுறதுக்கு. அந்த டான்ஸ் ஆடுற அந்த பாட்டு இருக்கிற ஒரு சீனுக்கு முன்னாடி சீன் ஒரு கட் பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி, ஒரு பாட்டை டக்குன்னு திடீர்னு ஒரு பாட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால் அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சீன் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்றாவியான ஃபீமேல் ஆர்க் இருக்கும் அந்த படத்தில். சுக்ரன் நான் பார்க்கல, மறந்துருச்சு. சச்சின்லேயும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபைங்க்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா மிசோஜினிஸ்டிக் இருக்கும். அதெல்லாம் சொல்லி எனக்கு வாய் தான் வலிக்குது. சிவகாசி, சிவகாசிலாம் வந்து ரொம்ப கிளாசிக். அதாவது வாங்க ரேப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குன்னே எடுத்த படம் மாதிரி அந்த படம்.
அதில் வந்து அசின் போட்டிருக்கிற ஒரு ஷார்ட்ஸுக்கும் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்புக்கும் ஒரு ஒரு டயலாக் சொல்லுவார் பாரு. ஒரு பையன் அசினை உரசிடுவான்னு அசின் வந்து போல்டாக அந்த பையனை வந்து கால் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அந்த பையனோட கையை எடுத்து அசின் மேலே நல்லா உரசி அவரும் சேர்ந்து ஹராஸ் பண்ணி அப்புறம் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் வந்து ப்ராவையும் ஜட்டியும் போட்டு வந்தால் எங்களுக்கு உரசணுன்னு தான் தோணும். உடனே அது ஹசின் சொல்லுவாங்க, இது ப்ரா இல்லை, இது டாப்பு, இது வந்து இன் ஷார்ட்ஸ்னு. அதுக்கு விஜய் ஒரு மாதம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, எனக்கு இதுதான் ப்ரா, எனக்கு இதுதான் ஜட்டி அப்படின்னு. இதெல்லாம் வந்து 2005 எடுத்த படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த படத்தை வந்து இந்த பர்டிகுலர் சீனோட ஒரு ரீல் பார்த்தா அதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லைக்ஸ் இருக்குங்க. எல்லாம் கால கொடுமை. அடுத்த ஆதியில் வந்து யூஷுவல் ஃபார்முலா தான். அதுலேயும் ஹீரோயின் வந்து டம்மி தான். பேருக்கு ஒரு சின்ன கொலையை மட்டும் கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாம் ஹீரோ செஞ்சு ஹீரோ காப்பாற்றி ஹீரோ கூப்பிட்டு போயிடுவார். அடுத்து வந்து போக்கிரியிலலாம் வந்து அதாவது மிச்ச படம் எல்லா படத்துலேயும் பொதுவாக தமிழ் படங்களில் வந்து ஹீரோயினுக்கு வேலையே இல்லைனா கூட கடைசியில் வந்து ஹீரோவையாச்சும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. இந்த படத்தில் அதை விட மாசா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் ஃபைனல் கிளைமேக்ஸில் நீங்கள் போகாதீங்க அது சேஃப் இல்லை அப்படிம்பாங்க. அதையும் தாண்டி ஹீரோ மாசா போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அதோட காமெடி என்னென்னா இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் வரும். அசின் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஜிம்மில். அது வந்து ஜிம்மா அரபிக்ஸோ சம்திங். அது வந்து விஜய் வித் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து பார்த்துட்ருப்பாங்க. என்னென்னா சைட் அடிச்சிட்ருப்பாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு ரொம்ப மோசமான்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு அசின் வந்து நாசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும், நாசர் வந்து இவங்களை திட்டி வெளியே அனுப்பும்போது விஜய் ஒரு பயங்கரமான டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து தமிழ்நாடு இளைஞர்கள் கேட்டால் வந்து நல்லா திருந்திடுவாங்க. என்ன டைலாக் சொல்லுவார்னா, பொண்ணுங்க இப்படிலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு கையை காலை ஆட்டுறதே நம்மளாம் பார்க்கணுன்ட்டு தான்டா, அவங்க அப்பாட்ட சொல்லி வை அப்படிம்பாங்க. நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ கூட போக்கிரி படம் போட்டு பாருங்கள், அந்த சீன் இருக்கும். அண்டு அசினோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து இவ்வளோ வல்கராக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அடுத்த படம் வந்து நண்பனா இல்லை என்ன பார்த்தேன், போக்கிரி. அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகனுக்கு எப்படி ஆப்ஜெக்டிஃபைங்க்கு ஒரு ட்ராக் வச்சுருக்கிற மாதிரி விஜயோட ஃப்யூச்சர் படத்துலலாம் வந்து டபுள் ரோல் வச்சு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மோசமான ஒரு விஜய் இருக்கும், நல்ல விஜய்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து லியோ படம் கடைசி படம் வரைக்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பசங்களை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுதான் ஃபுல் மூவியோட கதையானா நான் ஹீரோன்ற இமேஜ் போயிடும் இல்லையா, அதனால் ஒரு நல்ல விஜய் ஒரு கெட்ட விஜய் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் அழகிய தமிழ் மகன். அதுலேயும் கன்றாவி நிறையா மிசோஜினிஸ்டிக்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து குருவி எல்லாம் நான் பார்க்கல, ஆனால் அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ 1-2 சீன் பார்த்தேன், அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. த்ரிஷாவெல்லாம் பயங்கரமாக ஆப்ஜெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க டவல் போட்டுட்டு. அதில் ஒரு டயலாக் வரும், மிச்சவங்கெல்லாம் வந்து பொருள் தான் காணாக்குனாங்க, எனக்கு வந்து ஒருத்தன் வந்து கற்பையே திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு. கற்பழிக்கிறதுன்ற வேர்டே வந்து ரொம்ப தப்பான வார்த்தை, அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கோர்ட்டே சொன்னதுக்கப்புறம் கற்பை திருடிட்டான்னு சொன்னே ஒரு டயலாக்லாம் மூவியில் வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஹானரபிள் சிஎம்மோட மூவிஸில் தான் வந்து வரும். அடுத்து பந்தயம், வில்லுலலாம் பயங்கர ஆப்ஜெக்டிஃபைங்க சீன்ஸை தான் பார்த்தேன், படம்லாம் பார்க்கல, அதிலே தெரிஞ்சுது. அடுத்து வந்து வேட்டைக்காரன். அதுலேயும் சேவியர் மாதிரி தங்கச்சியை காப்பாற்றுறேன், அக்காவை காப்பாற்றுறேன், ஒய்ஃபை காப்பாற்றுறேன்ட்டு ஊரெல்லாம் காப்பாற்றிட்டுருப்பார். இவருக்கு இதுதான் வேலை. அதுலேயும் மிசோஜினிக்கெலாம் பஞ்சம் இருக்காது. சுறா படம்லாம் நான் பார்க்கவே இல்லை. காவலன் அது ரீமேக் படம், அதுலேயும் வந்து என்ன கருமத்தெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. பட் மிச்ச படங்களை கம்பேர் பண்ணுறச்ச அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அடுத்து வந்து வேலாயுதம். நம்ம தமிழ் பெண்கள், அதாவது அன்சிகா அண்ட் ஜெனீலியா,
அவங்களலாம் வந்து ஜெனிலியா கேரக்டர் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அன்சிகா கேரக்டர் எவ்வளோ அப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. அது யூஷுவல் ஃபார்முலா தான். அடுத்து வந்து நண்பன், அதுவும் ரீமேக் படம். அதில் வந்து பெருசா எதுவும் இருக்காது. யூஷுவல் ஷங்கர் மூவி மாரி தான் இருக்கும். அடுத்து வந்து ரவுடி ராத்தோர் அதில் என்ன தெரியல. ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரா இருக்கும். துப்பாக்கி இதுலேயும் ஹீரோயினுக்கு ஒரு ரோலும் இல்லை. அந்த பொண்ணு எதுக்கு வரானே தெரியாது. அந்த ஹீரோயின் ட்ராக்கே எடுத்துட்டா கூட இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்துலேயும் ஹீரோயின் ட்ராக்கே எடுத்துட்டா கூட கதை வந்து கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஹீரோயினோட ரோல் வெறும் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பாட்டுக்கும் அவரை கிளாப் பண்ணுறதுக்கும் தான் இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு மாசான ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு வில்லனை வந்து சூசைட் பண்ண வைக்கணும், அதான் அவரோட டாஸ்க்கு. அதுக்கு அவர் சொல்லுவார், நாளைக்கு நீ வந்து கெட்டவன்னு அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ நான் கெட்டவன்னு தெரிஞ்சு உன்னை எப்படியும் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உன் ஒய்ஃபுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உனக்கு எந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. உன் ஒய்ஃப் வந்து நடு ரோட்டில் என்ன ப்ராஸ்டிடியூஷன் பண்ணி தான் பொழைக்கணும் அப்படிம்பாரு. ஸோ வந்து சிங்கிள் உமன் எல்லோரும் ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் பொழைச்சிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டெல்லாம் வந்து விஜய் மூவிஸில் தான் கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து டனன் 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 துப்பாக்கி தலைவா தலைவா அந்த படத்தில் வந்து செமையாக இருக்கும். அதாவது ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்தால் கூட நீ ஒரு பொண்ணு. இந்த டயலாக் வந்து எந்த படத்தில் வரும்னா தலைவால வராது, சிவகாசியில் வரும். நீ போலீஸாகவே என்னதான் ஒரு போலீஸ் பெண் போலீஸ் வந்து ஒரு பையனை தெரியாமல் தப்பான அலிகேஷனால் அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்படி ஒரு போர்ட்ரேல் பண்ணால் தானே இவரோட மாஸ் டயலாக் என்ட்ரி கொடுக்க முடியும். அப்போ ஒரு டயலாக் சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பையன், போலீஸாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு பொண்ணு அப்படின்னு செம மாதம் ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த டயலாக்கு எடுத்துக்காட்டாக தலைவா படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஆஃபீஸர் வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி ஜிலேபி கொண்டை போட்டுட்டு இவர் ரவுடி வேலை பார்த்துட்ருப்பார். அந்த ரவுடிக்கு வந்து அந்த மிச்ச ரவுடி கும்பல்ஸுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறது, டீ கொடுக்குற வேலையை தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்ருப்பாங்க. இதை நம்ம ரியல் லைஃப்லேயே கூட பார்க்கலாம். அமுதா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா அவங்கள வந்து நீங்கள் போலீஸாகவே இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சவர் தான் நம்ம விஜய். நம்ம ஜோதிகாவே அவங்க காலில் வந்து அவங்க தான் இன்ஸ்பிரேஷன்னு வாழ்ந்த எவ்வளவோ சாதனைகள் படைத்த ஒரு பெண்மணி அவங்க. அவங்களுக்கே வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு இது வந்து ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் இதெல்லாம் படம்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக சொன்ன வந்தேன். அடுத்த படம் ஜில்லா 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 ஜில்லா. இதிலலாம் எவ்வளோ கன்றாவியாக என்னென்ன அதெல்லாம் சொல்ல எனக்கு வாய் கூசுது. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். கெட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா வேணால் அந்த படத்தெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து கத்தியில் என்ன நடக்கும், ஸ்டார்டிங் சீனே வந்து ஒரு அறையில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த அறை வந்து இதில் புதுசு கிடையாது. கில்லி படத்தில் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். பல விஜய் படத்தில் வந்து ஹீரோயினை அடித்து தான் வந்து அவங்களுக்குள்ள ரொமான்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை, பெண்களை அடிக்கலாம்ன்ற கருத்து அவர் எல்லா படத்துலேயும் தான் வைக்கிறாரு. கத்தியில் யூஷுவல் விஜய் மூவி தான். புலியெலாம் நான் பார்க்கல. அடுத்து தெரி ஆமாம், தெறிக்க விட்டுருப்பாரு. அதுலேயும் ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஹீரோயின் எதுக்கு வராங்கன்னே தெரியாது. வருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, சாவாங்க. ஹீரோ வந்து அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். நிறையா சின்ன வயசுலலாம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணால் ஃபஸ்ட்டே வந்து என்னை சாகடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் நான் ஹீரோ வந்து காப்பாற்றுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுதான் வந்து ஃபார்முலாவே போல். அடுத்து வந்து பைரவா, அதுவும் நான் பார்க்கல.
மெர்சல் மெர்சல் மெர்சல்ல வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் ரோல் இருக்கும். நித்யா மேனன் ரோல். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மீதியெல்லாம் 3 கேரக்டரா வந்து எல்லா எ எல்லா எதுக்கு 3 ஹீரோயின்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ஹீரோயின் இருக்கணும்ல 3 விஜய்க்கும். அதனால 3 விஜய்க்கும் ஒரு ஹீரோயின் வச்சிருப்பாங்க. யூசுவல் ஃபார்முலா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆ அப்புறம் வந்து சர்க்கார் அந்த படமும் நான் பார்க்கல. பட் அதில வந்து அந்த ஆ ஒரு ஓட்டுக்கான வேல்யூலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான சீன். பட் ஆனா அதர்வைஸ் அதுலயும் வந்து ஹீரோயினுக்கு வந்து அ டம்மிக்கும் டம்மி ரோல் கூட இல்லன்னு நெனைக்கிறேன். அது பேர் என்ன? திருப்பாச்சியா? அதில அந்த ஹீரோயினுக்கு இருந்த ரோல் கூட இதில இல்லன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதனால நான் அந்த படத்த பார்க்கவே இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் விஜயோட படங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும்னு நெனச்ச நாட்கள் அது. அடுத்து நீங்க வரலாம். பிகில் படம். வாட் இஸ் திஸ்? பிகில் வந்து பெண்களுக்காக அவர் எவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். பட் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா படத்துலயுமே பெண்கள இழிவுபடுத்துற படம்னா அது வந்து பிகில் தான். ஒரு சீன்லலாம் வந்து ஒரு 10 பொண்ணுங்களுக்கு அகெயின்ஸ்டா இவர் ஒருத்தரா நிப்பாரு. அந்த 10 பொண்ணுங்கள்ல ஒருத்தர் கூட கோல் போஸ்ட்ல கோல் அடிக்க மாட்டாங்க. பட் இவர் வந்து 3 கோல் போஸ்ட்ல 3 சான்ஸ்லயும் அடிச்சிருவாரு. அந்த மாரி பெண்கள எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலான்றதுக்கு ஒரு பட்டியல் போட்டோம்னா, பிகில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து அண்ணனா உருவெடுத்துட்டாரு. அதாவது ஒரு பொண்ண வந்து ஹஸ்பண்ட் வந்து விடமாட்டாங்க விளையாடுறதுக்கு. அங்க போய் வந்து உன் விருப்பம் நீ வான்னு சொல்லாம அந்த ஹஸ்பண்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஆல் ஃபைன் வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணும் வந்து அந்த ஹஸ்பண்ட் கூட்டு வந்துருவாங்க. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா அந்த ஹஸ்பண்ட்ட போயி அந்த ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரெய்னிங் கூட அனுப்பாம வீட்ல வச்சிருப்பாரு. கடைசியில மனசு மாரி கூட்டு வந்த ஒரே காரணத்துக்காக கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் பின்னாடி ஹஸ்பண்ட் இருக்கான்னு அந்த ஹஸ்பண்ட தூக்கி வச்சு பேசுவாரு. அது கூட நான் மன்னிச்சுருவேன். சரி அப்படிலாம் பேசினா தான் பசங்க பொண்ணுங்கள உடுவாங்க அப்படிலாம் நீங்க சொல்லலாம். நானும் அத ஏத்துக்கலாம். கடைசியில ஒண்ணு பண்ணுவாரு பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பிரெக்னன்ட்டா இருப்பா. அப்ப நயன்தாரா தான் அந்த படத்தோட ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டோ சம்திங். அவங்களுக்கு தெரியும் இதனால ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு. பட் இவருக்கும் அதுக்கும் அந்த ஃபீல்டுக்கே சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட்பாலர் தான். ஆனா வந்து நான் ஒரு அண்ணனா சொல்றேன், "நீ விளையாடக்கூடாது" அப்படிம்பாரு. ஸோ ஹஸ்பண்ட் சொன்னா தான் விளையாடணும், அண்ணன் சொன்னா தான் விளையாடணுன்ற ஒரு மைண்ட் செட்ட வந்து கொண்டு வந்துருவாரு மக்களுக்கு. அதாவது பெண்கள்லாம் சாதிக்கலாம், என்னனாலும் பண்ணலாம். பட் கண்ட்ரோல் வந்து ஹஸ்பண்ட் கையிலயோ, அண்ணா கையிலயோ தான் இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டீஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரின்னு. அந்த படத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்கும். அந்த ஸ்க்ரீன்ல அந்த பொண்ணோட மூஞ்சிய கூட ஃபுல்லா காட்ட மாட்டாங்க. இந்த மாரி பல கண்றாவிகள் இருக்கும் அந்த படத்துல. ஆனா, அது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு வேற சொல்லி சிங்கப்பெண்ணேன்ட்டு சாவடிப்பாங்க. அதோட கன்டினியூஷனா இப்போ வேற சிங்கப்பெண் படைன்னு பிங்க் பெட்ரோல மாத்தி எடுத்திருக்காங்க. அடுத்து மாஸ்டர் படம். இப்ப பாத்தியா? இப்ப சொல்லு. சிவகாசி படத்துல வந்து விமன அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே. ஆ பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு தான் ரேப்புக்கு காரணம்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே. மாஸ்டரோட டெலீட்டட் சீன பாத்தீங்களா? அப்படி கேட்பீங்க. நான் ஏன் டெலீட்டட் சீன பார்க்கணும்னு தெரியல. ஏன்னா, அவங்களே வந்து அந்த சீன் தேவையில்லன்னு தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் நீங்க எல்லாம் கேட்டதுனால நானும் அந்த டெலீட்டட் சீன பார்த்தேன். அந்த டெலீட்டட் சீன் எவ்வளோ கண்றாவியா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஹராஸ் ஆன டே வந்து ட்ரெஸ்ஸு தான் காரணம்னு சொல்லும்போது, "நீ என்ன ட்ரெஸ்மா போட்டிருந்த?" அப்படின்னா, "என் பர்த்டேனால நான் சாரி கட்டியிருந்தேன் சார்" அப்படின்னா, "சாரி கட்டினா கூட ஹராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பொண்ணுங்கள எப்படினாலும் ஹராஸ் பண்ணுறாங்க" அப்படிம்பாங்க. அந்த பொண்ணுட்ட ஏம்மா சாரி கட்டினேன் ச்சீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதாவது அந்த பொண்ணு அன்றைக்கி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்துச்சுன்னா ஹென்ஸ் ப்ரூடுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அவர் என்ன கேட்டிருக்கணும்? இந்த பையன் கூட தான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். பொண்ணுங்க யாரும் அவனை ஹராஸ் பண்ணுறதில்ல. ஸோ ட்ரெஸ்ஸை பார்த்து பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் அவர் வந்து மாறா வந்து வேறு மாதிரி சொல்லிட்டாரு.
அதனால இதெல்லாம் வந்து வுமன் எம்பவர்மெண்ட்டா என்னால் எடுத்துக்க முடியாது. அடுத்து பீஸ்ட்டு. அந்த படமும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வாரிசு. பாடி ஷேமிங்க பக்காவா பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ரஷ்மிகாவ வந்து சின்ன வயசுல அந்த பொண்ணு வந்து இவர பார்த்து சைட் அடிச்சுதாம். ஆனா இவர் வந்து ச்சீ அப்டின்னாராம். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சோடா புட்டி கண்ணாடி, ஒரு அம் கிளிப்பு இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பணம் மாரி ஒரு கெட்டப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஃபேஸ்ல வேற கருப்படிச்சு விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு இப்போ மலமலன்னு பாலிஷா வந்ததும் இவருக்கு லவ் வந்துருச்சாம். இந்த மாரி ஒரு கண்றாவியான சீனு தான் வாரிசுல இருக்கு. அடுத்து லியோ. லியோல வந்து எதுக்கு ஹீரோயின் வராங்கன்னு இதுலயும் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து அவர் படத்துல கான்ஸ்டன்ட்ன்றதுனால இத பத்தி பெருசா பேசுறதுக்கு இல்ல. அடுத்து வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துலயும் அதே ஃபார்முலா தான். என்ன அ இந்த என்ன சொல்றது? ஹீரோயின வந்து டம்மியா வச்சுக்கிட்டு 2 விஜய், ஒரு விஜய் கெட்டவன், ஒரு விஜய் நல்லவன். அந்த கெட்ட விஜய்ல அவன் பண்ணணும்னு நெனைக்கிறதெல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அ பசங்களுக்கு என்ன கெட்டவனாவும் நடிக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஏன்னா, அதுதான் ஒரிஜினல் கேரக்டர். அதுக்கப்புறம் இதுலயும் யூசுவல் அந்த ஆப்ஜெக்டிஃபையிங் ஒரு பாட்டு வச்சிருப்பாங்களே, அந்த பாட்டும் இருக்கு. ஸோ எல்லா கண்றாவியும் இருக்கு இந்த படத்துலயும். எல்லா படத்துலயும் தான் இருக்கு. ஜனநாயகன் மட்டும் வித்தியாசமா வருமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அதுலயும் இந்த கண்றாவிலாம் இருக்கும். சேவியர் மைண்ட் செட் இருக்கும். அடுத்து ஒரு படத்துல திருநங்கைகள கேவலப்படுத்துற மாரி இது 10க்குள்ள 8 வை அந்த கர்மம்லாம் இருக்கும். அப்புறம் எல்லா கருமத்தையும் பண்ண விஜய் சார் தான் வந்து இன்னைக்கு நம்மளோட சிஎம். நீங்கலாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து டிரெக்டரோ, ஸ்கிரிப்ட் ரைட்டரோ பண்ணது. அவர் மிசோஜினிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். இதுக்கும் நான் வந்து நெறைய ப்ரூஃப் வச்சிருக்கேன். ஒரு ஒரு ஆங்கர் ஆனந்த கண்ணன்னு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு. லைக் இந்த மாரி குளிர் பிரதேசங்கள்லலாம் அம் இது எடுக்கும்போது, ஷூட்டிங் பண்ணும்போது, அவ்ளோ குளூர்ல மென்லாம் வந்து ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. பட் அந்த குளூர்ல கூட ஹீரோயின் வந்து அம் சின்ன சின்ன துணி போட்டுட்டு நடிக்க வைக்கிறீங்க. அது வந்து தப்பு தானே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக நானா சேலை கட்ட முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் விஜய். அவருக்கு அந்த கொஸ்டினோட டெப்த் கூட தெரியல. ஆப்ஜெக்டிஃபையிங் பத்தின புரிதல் இல்லாத அந்த பழங்காலத்துக்கு முன்னாடி ஆனந்த கண்ணன் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு கேவலமா பதில் சொன்னவர் தான் விஜய். இது மாரி வந்து அனு ஹசன் ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க வந்து, "நீங்க ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டனதும்" அவர் அதுக்கு சொல்றாரு, "தீராத விளையாட்டு பிள்ளை தான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்லன்னு." அதாவது அவர் ப்ளே பாயாமா. அத வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. சரி இந்த பழைய இன்டர்வியூலாம் விடுங்க. அதெல்லாம் பழசு. அவர் அப்ப அப்படி இருந்தாரு. இப்ப அப்படி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா, அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் இப்ப திருச்சியில வந்து அவர் குடுத்த நன்றி உரையில சொல்றாரு, "கவர்ச்சி காட்ட நான் என்ன?" அப்படின்னு. அதாவது நன்றி சொன்ன அந்த இடத்துல, என் இனத்து பெண்களெல்லாம் கேவலப்படுத்துற மாரி, கவர்ச்சி காட்டுறது வந்து பெண்கள் மட்டும் தான், நடிகைகள் மட்டும் தான்னு ஒரு அ அதாவது நம்ம கவர்ச்சியில வந்தாரு, திரைக்கவர்ச்சியில வந்தாருன்னா, நம்ம எத மீன் பண்றோம்னா, ஒரு ஸ்டார் மேல இருக்கிற அட்ராக்ஷன்ல அதனால வந்ததுன்னு சொன்னது, இவருக்கு எப்படி அவரோட புத்தி எங்க போகுதுன்னா, கவர்ச்சினா வந்து ஆப்ஜெக்டிஃபையிங்ல தான் அவருக்கு போய் நிக்கிது மைண்டு. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பெர்சன். சரி விஜய் தான் இப்படி பண்ணாரான்னு கேட்டா, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து பார்த்தோன்னா, எம்ஜிஆர் வந்து இந்த மாரி எம்ஜிஆர் இப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து, இன்னைக்கு அனுபவிக்கிற ப்ரிவிலேஜஸ்லாம் நம்ம அம்மாக்களோ, இல்ல பாட்டிகளோ ரிபெல்லியஸா இருந்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஸோ அந்த மாரி ரெபெல்லாம் உருவான காலத்தில வந்து, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, எம்ஜிஆர் வந்து அதுக்கு சொல்யூஷன் குடுக்கறதுக்கு பதிலா, அத ஸ்டாப் பண்றதுக்காக, ஆ எப்படி ஆண்கள அட்ராக்ட் பண்ண நெறையா பாட்டுகளோட வரிகள் வச்சாரோ, சேவியர் மைண்ட் செட் மாரி வச்சாரோ, அந்த மாரி வந்து பெண்களுக்காக பெண்கள குளோரிஃபை பண்ணி, அவங்க வந்து வீட்டுக்குள்ள அடக்கமா இருக்கிறத குளோரிஃபை பண்ணி படங்கள் எடுத்து, அவங்கள சாட்டிஸ்ஃபையும் பண்ண மாரி பண்ணிட்டாரு. ப்ளஸ் அந்த அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் குடுக்காம, ஆண்களோட பேட்ரியார்க்கிய பார்த்துக்கிட்டாரு.
அந்த மாரி நெறையா சீன்ஸ் பார்த்தேன். பட் எனக்கு படம்லாம் ஞாபகம் இல்ல. ஒரு பாட்டு வரிகள் கூட இருக்கு. "இப்படிதான் இருக்க வேணும் பொம்பள" அப்படின்னு. அத தொடர்ந்து நம்ம ரஜினி சார் வந்து நெறையா படத்தில பேட்ரியார்கிய தூக்கி பிடிச்சிருப்பாரு. மன்னன் படத்துலலாம் அந்த டயலாக்லாம் எடுத்து ஒரு புக்கே போட்டுறலாம். பெண்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் வச்சிருப்பாரு. அடுத்து சந்திரமுகிலேருந்து இப்போ வந்து எல்லா படம் வரைக்கும் அவர் அத தான் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நம்ம விஜய் சார்லேருந்து நம்ம அ எஸ்டிஆர்லேருந்து, எஸ்கேலேருந்து, இன்னைக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் எல்லாருமே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. மாஸ் ஹீரோக்கான ஃபார்முலா இது. இது வந்து படங்கள்ல தான் இருக்கான்னு கேட்டா, இல்ல. நம்ம புராணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா 5 பேர் வந்து அதாவது ஒரு அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக தன் பொண்டாட்டியே அண்ணன் தம்பிங்களோட ஷேர் பண்ணி, ஆ அண்ணன் தம்பிங்களலாம் சேர்ந்து பொண்டாட்டியவே வந்து கேம்பிள் பண்ணி, ஆ அந்த மாரி கேவலமான ஆளுங்க தான் வந்து ஹீரோஸ் ஆஃப் மகாபாரதம், த பாண்டவாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ராமாயணத்தில பொண்டாட்டிய சந்தேகப்பட்டவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த ராமாயணம். அதில வந்து அண்ட் நம்ம கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டோன்னா வந்து, ஆ பெண்கள் வந்து சப்மிசிவா இருக்கவங்க தான் பெண்கள். ஆம் ஆ ஆண்களுடைய உடைகளை போட்டால் அவர் அருவருப்பானவர்கள். அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூக்கு அகெயின்ஸ்டா கூட ஏதோ கண்ட கருமம்லாம் இருக்கு. ஆ நம்ம குரான் எடுத்துக்கிட்டா கூட எல்லாத்தையும் மூடிட்டு வந்தா தான் வந்து நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து ஆண்கள் எத்தனை பேர வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்கள் ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாரி பல விஷயங்கள் எல்லா மதங்கள்லேயும் இருக்கு. எல்லா படங்கள்லேயும் இருக்கு. எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வந்து ஆம் விஜய் மட்டும் சொல்றீங்க. விஜய் மட்டும் தானான்னா, இல்ல கண்டிப்பா கிடையாது. இந்த மாஸ் ஹீரோஸ் மட்டும்னு கூட கிடையாது. நம்ம விஜயகாந்தா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பண்ணியிருப்பாங்க. மேக்னிட்யூட் டிஃபர்ஸ். அவங்கலாம் 1 படம், 2 படத்தில பண்ணியிருப்பாங்க. நம்ம விஜய் வந்து நான் இப்ப காமிச்ச மாரி அவரு 100 படம் நடிச்சிருக்காரு அப்டின்னா வந்து 90 படத்தில இந்த மாரி மிசோஜினி வச்சுட்டு தான் அவரு வந்து வந்திருக்காரு. இத ஏன் அப்புறம் நான் விஜய் தான் ஒரு முகமா சொல்றேன் அப்டின்னா வந்து, ஆம் கிட்டத்தட்ட 2,00,00,000 ஓட்ல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்லேயோ, எந்த ஒரு அம் ஆக்டிவிசம்லேயோ பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ, கண்டிப்பா அவர் வந்து அவரோட மூவிஸோட இம்பேக்ட்ல தான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு. ஆம் இல்ல மேபி ஆன்டி இன்குபென்சியா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அது அது எப்பயுமே இருந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் வந்து வேற யாருமே போகாம விஜய்க்கு போட்டிருக்காங்க அப்டின்னா வந்து, கண்டிப்பா இந்த படங்கள்லாம் ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். ஸோ, இத்தனை கோடி பேர் பார்த்து ரசிச்ச ஒரு பெர்சன் அப்டின்னா, ஆ அது கண்டிப்பா நம்மளோட சொசைட்டிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ, வருங்காலத்தில ஆ ஒரு நடிகர தேர்ந்தெடுக்கிறது கூட தப்பு கிடையாது. ஆனா, ஒரு நடிகர் வந்து மாஸ் ஹீரோவா இருக்கணும்னா, பேட்ரியார்கிய தூக்கி பிடிச்சா தான் அவர நம்ம மாஸ் ஹீரோவா ஆக்கணுன்ற மைண்ட் செட் வந்து நம்ம வந்து குறைக்கணும். பேட்ரியார்கி தப்புன்னு நினைக்கிற பல ஆண்களும் இருக்காங்க. ஆ அவங்களும் எல்லா பெண்களும் சேர்ந்தோன்னா கண்டிப்பா ஒரு ரெவல்யூஷன் உண்டாகும். அந்த ரெவல்யூஷன்ல பேட்ரியார்கிய தூக்கி பிடிக்கிற ஹீரோஸ நம்ம புறக்கணித்து, பேட்ரியார்கி இல்லாம கொண்டு வர மூவிஸுக்கான இம்பார்ட்டன்ஸ வந்து நம்ம குடுக்கணும். அந்த மூவிஸ வந்து நம்ம மாஸாக்கணும். அந்த மாரி ஒரு மூவிஸ வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். அந்த மாரி ஹீரோஸ தான் நம்ம மாஸ் ஹீரோவா மாத்தணும். அது வந்து மக்கள் கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ, இதுதான் என் கருத்து. தேங்க் யூ.